மக்களே, சும்மா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஹவுஸ் படம் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த கோஸ்ட் ஹவுஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, பிஎஸ்பியில் தாங்க விளாட்றோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து பண்ணால் மொபைல்லேருந்து விளாட்றோம். ஸோ வந்து பண்ணால் இப்போ வந்து பண்ணால் கோஸ்ட் ஹவுஸ் படம்ல பாதி சீன் வந்து பண்ணால் கட் பண்ணி தான் வந்து பண்ணால் ஃபைட் சீன் வந்து பண்ணால் உங்களுக்கு இறக்கியிருக்கேன். ஸோ இது நீ விளையாட போறியான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இதை யாருக்கிட்டன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தன் ஓடி வந்துட்டான். ஸோ விளையாட போகிறது யாருன்னா நம்மளுடைய அருமையான தம்பி. ஸோ அவன் தான் இப்போ விளையாடிட்டு இருக்கான். நான் சும்மா இப்போ வந்து பக்கத்துலேருந்து வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். இன்ட்ரோ போட்டோடனே இப்போ அவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ காட் ஆஃப் வார் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்ட் 1. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவீனோட காட் ஆஃப் வார் சீரிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ நவீனோட காட் ஆஃப் வார் சீரிஸை ஆரம்பிப்போம். ஒரு இந்த கேமுடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. பட் நான் சொல்லலை. இந்த கேமுடைய பேர் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா மக்களே. ஏன்னா தெரிஞ்சா ஃபுல் மோஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பண்ணால் கிரேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் ஆனதுக்கப்புறம் வர்றது தான் இது. ஸோ நிறையா மாசான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்ம நைனாஸ் விளையாட போகிறாரு. நல்லா இருக்கா நைனாஷா? இதோ வந்துட்டேன்டா கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக ஆச்சுருந்தோம். எங்கள் அண்ணா பேசியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டோரை காமிக்குது. இவ்வளோ நேரம் லாக்கில் இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. ஓ கொடுக்க சொல்லிச்சுங்க. இங்கே என்னது ஓ குத்தா கிக்கா பூட்டு கையை வச்சு ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்தா கிக் பண்ணுறாங்க. தண்ணி வருதுடா. எல் ப்ளஸ் ஓ ஃபோர்ஸ் அண்ட் என்மை டு த கிரவுண்டு. ஓகே ஓகேங்க. ஆகி குத்துடாடா. அப்பா பூ ஊஜிதா ஊ குத்து சத போடு போடு ஒருத்தனும் சுத்தடிக்கிறான். ஏய் அப்பா ஐயோ அவன் மேலே அடிப்பான்னு பார்த்தேன். எங்கேயும் அடிக்கிறானே அவன் மேலே அடிடா. டேய் டேய் கிரேட் ஹவுஸ் ஏடா இப்படி பண்ணுற? அவன் மேலே அடிக்க சொன்னேன், வேற எங்கேயும் அடிக்கிறேன். போங்க எங்கள் சங்கல அடி இல்லைங்க. அப்கிரேட் லெவல் அப்கிரேட் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க. சுத்தத்துக்குள்ளே வரோம். சி இது எடுக்க செஸ்ட் எடுக்க. என்றா மக்களே நடுவில் ஏன்னா வந்து பண்ண கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஸோ நடுவில் வர மாட்டேன். என்னோட வாய்ஸ் மட்டும் அப்போ வந்துட்டு போவோம். யாரும் கூட படாதீங்க. நம்மளோட ஒரு புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் மைண்ட் கிராஃப்டில் மோடு சீரீஸ்னு. ஸோ அதோடைய லிங்க் வேணும், அதோட அந்த வீடியோட லிங்க் வேணும், மறக்காம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. செம்மையான ஒரு மோட் ஃபர்ஸ்ட் போட்டு விளையாடிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு டோர் இருக்குது யாருங்கம்மா? அப்புறம் நம்மளுடைய டிஸ்கார்ட் ஐடியும் அப்புறம் டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் எல்லா ஐடியுமே இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணா இருக்கும். நீங்கள் வந்து போனால் என் கூடயோ இல்லை என்னோட தம்பி கூட நீங்கள் சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம 3 பேர், அதாவது யாரெல்லாம் வரீங்க. ஆனால் நானும் தம்பி வந்து பண்ணால் ரோப்ளாக்ஸில் விளையாட வருவோம். மற்ற கேம்ஸ் அதாவது மைண்ட் கிராஃப்டில் நான் இருப்பேன். ஸோ வந்து போடு போடு தம்பி மாசம் அடிச்சுட்டு இருக்காரு. ஏய் ஏய் நான் சண்டை போடணும். ஆனால் போட்டுனுங்க என்ன குறுகால வரேன். எவ்வளோ தைரியம் இருக்கணும். எங்கள் ஆனவங்களாம் வாங்கி கொலருங்க. நான் சித்தரில் எவ்வளோ எனக்கு வாங்கி கொல. கையறா கையறா என்னடா செய்து கையறா கையெடு டக்கு டக்குன்னு கையெடு கையாடுறா சும்மா. ஏய் இன்னும் சாவல நீ சும்மா இருக்க தொலை பண்ணிட்டு காட பாரு ப்ரோ பிளேயர் காடு. டேய் இப்படா காட பாரு ப்ரோ பிளேயர் சொல்லலாம் வரத்துக்குள்ளே பிடிக்கிறேடா. அசிங்கத்தை மானத்தை வாங்காடா. டேய் போன் வாய கிளி. இதுக்கு தான் உங்களுக்கு தானே செட்டவா அதுக்கு அதுக்கு நீ வரலனா போ. நானே வாடங்க. வாட சும்மா டென்ஷனாக தரா அப்போ அதுக்கு. வேற யாராவது இருந்தீங்கன்னா வந்துருங்க.
போங்கடு. எல்லாரும் ஆறு போங்க சும்மா. உனக்கு நான் பிடிச்சேன் நினச்சேன், இவன் பிடிச்சினுங்கிறான். ஓகே நான் பண்ணுறேன்னா நானும் அவன் பிடிச்சிதான் நினச்சிட்டேங்க. இங்கே வா, என் வாய் இன்னும் திரிச்சு விட்றான். அம்மா வந்து நம்மள பிடிக்க போற. கையறா ஓ கொடுக்க சொல்லுது. ஓகே வாயை வச்சு விட்றா. போடு வாய்க்குள்ள சொருகிட்டான் பழுக்குல. ஏங்க ஒரு இதை அறுத்துட்டாங்க மக்களே. கொஞ்சம் பார்ட் 2ல வந்து போட நிறைய விளையாடிடுவான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு காட் ஆஃப் வார் கேம் செம்மையா பிடிக்கும். ஸோ பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இவன் முடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிக்க மாட்டான், கொஞ்சம் தூரத்துல இருந்து போய் தான் ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு காட் ஆஃப் வார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா காட் ஆஃப் வார் இவன் வந்து ஒரு ஃபேனு, பயங்கரமான ஃபேனு. ஸோ அதனால வந்து பண்ண விளையாடிடுவான். என்ற கீழே முட்டி போட்டுன்னு யாருங்க ஆச்சு? என்னாச்சு? யாருடா நீ? தவக்கல மூஞ்சா? தவள கை மாறி இருந்துச்சு, ஆனா மூஞ்ச பார்க்க என்ன மூஞ்சுடா அது? மக்களே ஒரு வந்து பண்ணா ரைனோசரஸ், அப்புறம் டைனோசர், அப்புறம் தவக்கலை. தைரியம் தான் வாடா. இது மூணுமே கலந்துருக்கு. தைரியம் தான் வா வா. நான் ஆல்ரெடி வெறியில இருக்கிறேன், இன்னும் வெறி ஏத்தாத. ஓவர்தா இல்லையா? சரி ஏங்க இன்னும் பண்ற கத்தாத ப்ளீஸ். ஏங்க காட் ஆஃப் வார் 1லலாம் ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, ட்ராகனு, பெரிய ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துவான் பார்த்தீங்களான்ட்டு, அந்த மாதிரி பண்ணுறாங்க. கத்துறான், ஆனால் அவனை மாதிரி இல்லைங்க, அவனை கூட ஓவராக இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் மூஞ்ச கிளம்ப தம்பி. பயந்தாக்குழி அடியாளுக்களை அமுத்துற. கடிக்கிறான் கணக்கு வர. நான் அடிக்க மாட்டேன், நீ என்ன கடிக்கிற? மூல தம்பி நெஞ்சிலும் எதுக்குறா வரீங்க? எவ்வியட்டுக்கு சரியா ஒர்க் ஆகுதுங்க. அப்படியே ஒரே ஒரு அடிதான் 3 பேர் சத்தாங்க. குட்டிக்க கூடனா சண்டை போடுறேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே, திரும்பி மிஸ் ஆயிடுச்சு. அப்படி மேலே பட்டுச்சு. நெஞ்சு குளிர்ந்து கை வருது. என்னடா அது? நெஞ்சு குளிர்ந்து கை வருது. மாயங்கடை மூஞ்சில ஓவா உடச்சிட்டாங்க. அவன் டபுள் ஜம்ப். ஓகே ட்வைஸ் அடிக்க கூடாதாங்க, டபுள் ஜம்ப் பண்ணாங்க. கொடுத்து ஓகேடா டக்கு நெக்ஸ்ட் கொடு. வாடா வந்துட்டான் போல. ஆமா ஏங்க இப்போ பாருங்க, மேலேருந்து அடிக்க போகிறேன். மேலேருந்து அடிக்கிறேன்டா உன்னெல்லாம். அப்போல்லாம் செட் ஆவேன். ஏங்க நான் டக்குன்னு ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேங்க. இதுதான் எனக்கு ஐ திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மூஞ்ச தள்ளி வச்சானா நான் பண்ணுவேன். டக்கு போய் என்ன பண்ணணும்? பண்ணு விட்டுட்டோம். போடு ஜம்பா. கையை கிளி. ஏங்க காட் ஆஃப் வார் 2ல ஒருத்தனுக்கு பண்ணுவாள் அந்த இது நலமுதா போல. உனக்கு மூஞ்சில ஒரு கோடு. திரும்பியும் போடு தலையில சோறு ஒருத்தனும் பயன்ட்டு நானு ஓடுறாங்கடி. காட் ஆஃப் வார் கிட்டேவா இப்போ சொன்னால ப்ரோ பிளேயர் நாங்க. இப்போ எங்கே போகணும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இங்கே நானே போனோம் போய் சொல்லாக்கோ. அது புட்றா ஏதாச்சும் உடைக்கணுமா? நான் புஷ்தாங்க. ஓகே எல் குட்டா டாபா எக்ஸ் குட்டா மேலே ஏறுவானா? திரும்ப பண்ணுறப்பாங்க தள்ள முடியுது. நான் எப்படி போனோம்? காட் ஆஃப் வார் 1 மாதிரிங்க. சீக்ரெட் செஸ்ட்டுங்க. முதல் வாட்டி
இந்த சீக்ரெட் இருக்காதுன்னு நினச்சேன். சீக்ரெட் இருக்குது. ஓல்டு பண்ணணுமா? சரி ஐ தான். ஏன்னா மேஜிக் பவர் இல்லை. ஆமாங்க, காட் ஆஃப் வார் 1லலாம் மேஜிக் பவர் வந்திருக்குமே தான். இந்த மாதிரி மின்னல் காட் ஆஃப் வார் 1 தான். ஆமாங்க, மின்னல் சக்தி கொடுத்துருப்பான் பொசைடன்னு நம்மளுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே. எக்ஸு குத்தா மேலே, முக்கான குத்தா மேலே, டப்பா குத்தா சிங்க். ஆறு குத்தா அப்படியே தெரியலாம் மண்டையில் முட்டிக்கிறான். ஆர் ஓகே. ரெட் ஹவுஸ். டேய் தண்ணிக்குள்ள ஏன்டா தண்ணிக்குள்ள வச்சுக்கிறீங்களே? ஏன்டா உங்களுக்கு நாயவாயா ஏன்டா இப்படி பண்றிய? தண்ணிக்குள்ள வச்சுட்டா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சினுக்கிறீங்களா? இப்போ நான் எப்படி போகணும்? மேலே தானே போகணும். நாங்கள் வேறு வழிக்குதாங்க. எங்களா அங்கே தான் சீக்ரெட் செஸ்ட் என்னன்னு பார்த்தேன். ரெட் ஆப்ஸ் வச்சாங்களா? இப்போ சீக்ரெட் செஸ்ட் இருக்கணும். கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு ஓட்டை இது இதே வாங்க. ஆண்ட்ராய்டெலாம் சார்ஜ் இல்லையா? டேய் சார்ஜ் இல்லைன்னு என்கிட்ட சொல்கிற நீ. நியூ டேட்டா ஓகே. ஒரே கோட்டான்ற ஓகே. சேவ் கம்ப்ளீட்டடு ஓகே. சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எங்கள் ஃபோன் ஒரு இந்த பிஎஸ்பி கோல்டு நானே இறக்கிக்கண்ணா. கோல்டு இருந்தால் சேவ் ஆகுமான்னு தெரில. இப்போ நான் எங்கே போகணும்னு தெரில. தண்ணிக்குள்ளே தான் போகணுமா இல்லை வேறு எங்கேயாவது போகணுமான்னு தெரில. இப்போ எங்கேடா போகணும்? டபுள் ஜம்ப் கூட வச்சு பாட்டேன்டா. எங்கேயும் போக முடியல. இவனு அவ்வளோங்க தவிர 2950 பிளட் ஆஃப் கேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோக்குன்னா 2070 இருக்குது. டேய் நீ எதுக்கு வர எல்லை கொடுக்க சொன்னா? யாருங்க? சரி நான் இங்கே மாட்டிக்கினேன். முழுங்கு ஓட்டை. இந்த ஓட்டை கொடுங்கடா. ஓட்டை இது மேலே போக முடியல. இப்போ எப்படிடா போகணும் சொல்லுங்கடா ப்ளீஸ். டே தம்பி ப்ளீஸ் பாயின்றப்பாங்க ப்ளீஸ். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பண்ண நான் நைனாஸ் எடுத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைனாஸ் பேசுடா. காய்ஸ் நம்ம இப்போ எங்கே வழியில் போகிறது தெரில. இங்கே ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன போகுதுன்னு தெரில. எங்கேயாவது போக முடிஞ்சிச்சுன்னா போயிடுவேன். நான் சேவ் பண்ணிட்டேன்னா மறந்துடுச்சுங்க சேவ் பண்ணிட்டேன்னா இல்லையான்ட்டு. கொஞ்சம் போய் இந்த தண்ணி குடிக்க அதனால் மறந்துடுச்சு. கீழே ஒரு வழி. ஓகே மக்களே, ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்கீனை கட் பண்ணுருவோம். சாரி சீனு என்னது பண்ணால் வீடியோ சமலண்டாக போயிடுச்சு. இப்போ நான் டப்பில் பேசிகிட்டு இருக்கேன். நவீன பேசினதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் சீனை இப்போ கட் பண்ணிடலாம். காய்ஸ் எங்கள் அண்ணன் கட் பண்ணிட்டான். நகரமுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாடு கோசம் வந்து போட்டு போகிறோம். இதோ உங்க தெரியுதா ஒருத்தன் குல்லா போட்டுக்கிறானே அது. இது ஒரு எருமை மாடு இல்லை பஃபலோ. என்ன முடிஞ்சிடாது? எவ்வளோ தைரியம் வேணும்? பெட்ஷீட் ஓ குத்தா ஸ்விங்கு மேலே கொக்கி இருக்குது. ஓகே ஐயோ ஓ கொடுக்குது. ஐயோ எக்ஸ் என்ன அடிய வர பாருங்க, டக்குன்னு அடிய வரான். இழுத்து ஐயோ ஃப்ளோ ஆயிடுச்சா. ஐயோ என்ன பக்கம் தெரியும். நல்லா வளங்க பதுக்கு. தம்பி பாவி கொம்பத்து வாய்க்குள்ள சொல்லுறான்னு பாட்டா இல்லையாடா. ததுக்கு என்ன இடி இருக்குது. விட்றாடா. எத்தனை பேர் வருவீங்க? எங்களை விட்டு குறைய முந்தைய போதுங்க முடிய போதுங்க. டக்கு 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 நீ எதுக்கு வர
செத்து போ. போடு போடு ஓடு 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 ஓடு. இங்கே யாரும் இல்லையா? ஓடு. ஏங்க பாருங்க முட்டி போட மூடாடியா. ஏய் வாயா. ஓ வா. நீ அடிச்சுக்கோ இப்போ. அடிச்சுக்கோடா தம்பி. ஏய் வாயில குத்து. ஜம்ப்பு. வாய்க்குள்ள சொல்லிட்டு போட்டு திரியும். ஹெல்த்தும் வந்துச்சு. வாயன் வாயன் வாயவனுங்களாம் ஓ குத்தாட சேர்த்தியாகும். மோசமா இருக்கே. என்னடா பேசுற? நானே அப்படி பேசிட்டேன்னா கைஸ் இப்படி வந்து பண்ணா ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு இந்த இடத்துல. நிறைய கொஞ்சம் பயப்படுறான். நாங்கடா பயந்த. நீ பயங்கடா. இல்லடா அங்கே என்ன ஓப்பன் ஆகுது? சின்னதாக மேலே ஓப்பன் ஆகுது பாருங்களேன். முன்னாடி போனால் க்ளோஸ் ஆகும். பின்னாடி இல்லை 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 இல்லை. நம்மளுக்கு இங்கே மேஜிக் பவர் இருக்குதான்னு தெரியல. இன்னுமே மேஜிக் பவர் கிடைக்கல நம்மளுக்கு. எப்படி ஏறதுக்குது? எக்ஸு குத்தா ஓகே. கிராப் டு வால். இந்த இப்படி தான் போனோம். இப்படி தான் போகாது. அப்புறம் போகணும் போ. என்னண்ணா ஜம்ப்பு பண்ண முடியல. கட் பண்ணிட்டேனான்னு சொல்ல மாட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். கட் பண்ணலாங்க. கை பட்டுச்சு தெரியாமல். ஒரு இப்படியா போ. எப்படா போவேன்? இப்படிக்காம ஜம்ப் பண்ண முடியல. இது மேலேயே ஜம்ப் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு மாதிரி தொங்குனேங்க. ஒரு கையை விட்டு பண்ணேங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. நான் ஒரு மாதிரி ஒரு கையில் பிடிச்சிருந்தேங்க. எப்படா பண்ணேன்? இதுக்குள்ள ஸ்டார்ட் பட்டன் இன்னும் எவ்வளோ 2950 தான். நம்மக்கிட்ட எவ்வளோ இதுன்னா பார்க்க முடியாது. இன்னும் பார்க்கல. அது இதை மட்டும் பார்த்துக்கணும். எப்பட்றா போவான்? எப்படி எங்க டபுள் ஜம்ப் பண்ணால் போகிறான். ஓகே தள்ளு 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 தள்ளு. வழி எங்கே இருக்குது பாரு. மேலே தான் போனோம். இங்கே ஒரு டபுள் ஜம்ப். அம்மா இங்கே ஒரு டபுள் ஜம்ப் பண்ணிட்டான் தெரியாமல் பரவாயில்ல ஏறிட்டான். இப்படிக்கா போகணுமா? இப்படிக்கா போகணுமா? சரி இப்படிக்காதான் வழி இது. போமா சீக்கிரம் செஸ்ட்டு விட்றேனா? விட்டேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. சாரிங்க எங்கள் அண்ணா கமெண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அது கூட தெரியாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்ட்டு போங்க. சரிங்க டக்கு டக்கு டக்குன்னு சாவடிப்போம் போடு. ஓகே மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போ என்ன சொல்லியிருந்தானா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கான் சொன்னான். ஸோ அது உண்மைதான் மக்களே. ஏன் இது ஆஃபில் இருக்குன்னு எனக்கும் தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட்டிங்ஸும் ஆன் பண்ணியிருக்கேன். அப்புறம் யூடியூப் ஸ்டூடியோலாம் வந்து பண்ணால் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பண்ணால் கமெண்ட் ஆன் ஆக மாட்டேங்குது. இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கார்டில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் ப்ளீஸ் மக்களே. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தின்னு போகிறான். நம்மளால் கமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியாது. அப்புறம் உங்களாலே எதுவும் சொல்ல முடியாது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போதான் எங்களுக்கெல்லாம் எங்கே சீக்ரெட் செஸ்ட் இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் நீங்கள் என்ன யூடியூப்பை பற்றின அதாவது எங்கள் வீடியோ பற்றி நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் என்ன ஆன் ஆக மாட்டேங்குதே. இல்லை வேறு எங்கள் அண்ணனுக்கு எப்படி ஆன் பண்ணுறது தெரியலையா? தெரியும். நான் ஆன் பண்ணிட்டேன் கைஸ். பட் யூடியூப் ஸ்டுடியோவில் ஆனில் தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். அவங்க சொல்கிறானுங்க மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் அவங்க இனிமேல் உங்கள் வீடியோவில் கமெண்ட்ஸ் வரும்னு சொன்னானுங்க. பட் இப்பயும் வரல. ஏன் நடக்குதோன்னு தெரியல. டபுள் ஜம்ப் ஜம்ப் பண்ணுறா தம்பி. ஓகே ஏங்க இந்த ஹேண்டில் மேல் கச்சின்னு வருது. யாரா நீங்கள் பிடிச்சா விட்றா. அவங்க பாவுண்டா கத்திலே சதக்குன்னு சொருகி விட்டான்டா. கிரேட் ஹவுஸ் இருக்கும் போது மக்கள் முன்னாடி சொரு எள்ளு கொடுத்தா டிஃபென்ஸ் அதுக்கு சத்து போ. அடிச்சு தடுக்க முடியாதா? உடா ஏன் நீ உடான்ற உடா சதக் பதக் லதக் கோயா சத்து போ. ஏங்க
எங்கள் அண்ணன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான் நான் வந்து கிரேட் ஹவுஸ் ஃபேனு, அதனால நான் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ எடுப்பேன் அப்படின்னா. ஆமாங்க, ஓகேங்களாங்க, நான் சொன்னது புரிஞ்சிச்சா? நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ எடுப்பேன் என்றா அவன் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் எங்கேருந்தோ எடுப்பேன், மன்னிச்சுங்க எனக்கு. அதாவது எங்கேரோ இருந்துட்டா இப்போ வந்து இந்த வீடியோ முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் 2ல், அதாவது நவீன சொல்ல பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல இருக்க மாட்டான், வேற இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆரம்பிப்பான். மக்களே பார்ட் 2 வந்து போனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நைனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போயினா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் ஆன் பண்ணுவான். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் தான் இருக்கும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த கல் எந்த சைடு பிடிக்கணும்னு தெரியல. இப்போ தான் பிடிச்சி தள்ளணும். ஸோ மக்களே கொஞ்சம் சீன்லாம் வந்து பண்ணால் இப்போ கட் பண்ணி நேரம் வந்துச்சு. என்னது மக்களே, சீக்ரெட் சீக்ரெட் எடுக்க வேணாம், சீக்ரெட் அங்கே பாருங்க, சீக்ரெட் தெரியுது. சீக்ரெட்டு முதல் வாட்டி சீக்ரெட் எடுக்க. இந்த சீக்ரெட் எடுத்துகிட்டு வந்து பண்ணால் கட் பண்ணிடலாம் மக்களே. ஏன்னா நான் பார்த்துட்டேன் எவ்வளோ செகண்ட் ஓடி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. 40க்கு மேலே போகுது. ஐ கச்சிச்சு வேற மாதிரி. டேய் ஐநாண்டா கிடைக்கும், ஏன்னா நம்மள்கிட்ட மேஜிக் பவரும் இல்லைடா, ஃபெதர் எப்படா கிடைக்கும்? ஆமால, ஆனால் உடனே மறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட் ஆஃப் வார் 2ல் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் விளாடுவோம் வீடியோ ஆன் பண்ணதுக்கு முன்னாடி. அதாவது அப்படி இல்லைடா, யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் பிளேஸ்டேஷன் 2ல் காட் ஆஃப் வார் 2 விளாடுவான். பட் இப்போ பிளேஸ்டேஷன் 2 இல்லை, ஏன்னா அது பண்ணால் ரிப்பேர் ஆயிடுச்சு மக்களே. ரொம்ப கவலையாக இருக்கு. ஆமாம் மக்களே, சே அது மட்டும் இருந்துச்சுன்னா காட் ஆஃப் வார் 1 பாட்டாக போட்டிருப்பேன். இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேங் ஆகுங்க, அந்த இதுலேயே நின்றோம், சில இதில் அப்படியே நின்றோம். ஸோ அதனால வந்து பண்ணால் அதாங்க அந்த ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன். மக்களே, நாங்கள் அப்படியே முடிச்சிருவோம் அந்த, ஆனால் அது அப்படியே ஸ்டெக்காக எங்களை வெளியேற்றுறோங்க. அது எப்படின்னா இப்போ ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீன் வரும் மக்களே. அந்த கட் சீனில் ஒரே இடத்துல இருந்து அப்படியே அந்த சீனையே காட் ஆஃப் வார் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தனை ரக்கையிலேருந்து பிரித்து எடுப்பான்ல ரக்கையை, அந்த ரக்கையை பிரிக்கும் போது அந்த ரக்கையை பிரிக்கிறதே அப்படியே கீழே தள்ளி விடத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்டக் ஆயிருங்க. அப்படியே ரக்கையை பிரிக்கிற மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கிளிச்சு மாதிரி இருக்கும். அது நம்மளால சரியே பண்ண முடியல. சூப்பர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் அடையத்துக்கு போகிறேன், அதான் போகிறே தரல. ஸோ கொஞ்சம் கட்டு பண்ணிடுவோம். இல்லைடா, இங்கே என்னதான் இருக்குதான்னு பாட்டேன்டாங்க, என்னதான் வள்ளி. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைனாஸ் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் தெரியல. அவன் ஒரு வந்து பார்த்தா ரெட் ஆப்ஸ் எடுத்தான், மறுபடியும் கீழே வந்துட்டான். இப்போ எங்கேயோ தேடின்னு இருக்கான். எங்கதான் தேடுற டேய்? மறுபடியும் அந்த சீக்கிரம் செஸ் இருக்க இடத்துக்கே வரான் மென்டல் பையன். இல்லை மக்களே, நான் மேலே ஏற முடியாது தம்பி. மக்களே, இவன் ரெட் ஆப்ஸ் எடுக்கல, வேறு எதாவது எடுத்துருக்கான் உங்களுக்கு. நான் அப்புறமா தான் வந்தேன்னால தெரியல. ஜம்ப்பு மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே கூடத்து போகலான்னு பார்த்தா முடியல, ஒரு அசிங்கமாக போயிடுச்சு. பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுவேன், இது என் லட்சியம். நாங்கள் இல்லை வந்த வழியே போகணுமா? இருங்க, இதை பிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கேட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. நான் பண்ணுவேன்டா, டபுள் ஜம்ப் கூட பண்ணி பார்த்துட்டேன்டா. டேய் ப்ளீஸ், வேலே வழி மட்டும் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். இருங்க, அந்த ரோட்டில் போய் பார்ப்போம். இது மேலே போக முடியல, இருங்க திருப்பி போவான் வாங்க. பட்டனு பட்டன்யா பட்டன் நினச்சி இப்போ இங்கே தான் எடுத்துன்னு வரணுமா? இல்லை இங்கே வந்தால் கஷ்டம் ஆகுதா? இல்லைங்க, இல்லை திரும்ப வந்து நிற்கணுமா? இல்லை இல்லை இல்லை, சரி வாங்க. அங்கே கல் எடுத்துன்னு போய் போடணும், தெரிஞ்சிருச்சு எனக்கு. இல்லை இல்லை எனக்கு பிடிக்கலையா? அப்போ எத்தனை போ கேட்டா சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தள்ளுடா. அந்த பின்னாடி அந்த கல் உடஞ்சிக்கலாங்க, ஆனால் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. கிரேட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க மாட்டான்டா. ஏன்னா அது பண்ணால் அவனுக்கு பிடிக்க ஸ்ட்ரென்த் இல்லையா? அங்கே கேப்பில் வாங்க. டேய் விட, ஏன்னா அப்படி பண்ணுற? எங்கே வேணாலும் பிடிச்சிக்கணும், பிரச்சனை இல்லை. கரெக்டாக போய் எத்தனை போனால் பிரச்சனை இல்லை. பார்த்தோன்னா இப்போ போயின்னேங்கிறான், விட்டுறாதே. இன்னும் கொஞ்சம் ப்ளீஸா கிரேட் சார், இன்னும் கொஞ்சத்துன்னு போட பட்டன் அந்த பாட்டு வந்துச்சுப்பா. கண் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஆயிட்டாங்க.
போனீங்கன்னா அப்படியே கொக்கி வருது. கொக்கி வருது. ஓகே, ஓடு ஓடு. மக்களை வீடியோ முடிய போகுது. என்ன இப்படிக்கா சுத்துற? ஜம்ப். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போதான் அதை பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது சூப்பரான சந்திப்போம். பாய்.